வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நவராத்திரி கடைசி நாளுக்கான பிரசாதம் ரெட் ரைஸ் புட்டு, காராமணி சுண்டல். இந்த காராமணியை 4 மணி நேரம் ஊற விடணும். அதெல்லாம் வாஷ் பண்ணி 4 மணி நேரம் தண்ணி விட்டு ஊற விட்டுட்டேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இதுக்கு 2 விசில் வந்தால் போதும். ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடுங்க. ஒரு 2 விசில் வந்த உடனே ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இருத்துடணும். இப்போது இது தாளிக்க போகிறேன். எண்ணெய் காயுது. உளுந்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் இந்த காராமணியில் தண்ணியெல்லாம் இருத்தி வச்சுருக்கேன். அந்த காராமணியில் நான் சேர்த்துடுறேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக இந்த கடாயில் காராமணியை சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்டாகிடும். நீங்கள் இப்படி தான் தனியாக தான் தாளித்து அப்படியே அந்த சுண்டல் மேலே கொட்டணும். எந்த சுண்டலாக இருந்தாலும் இப்படியே பண்ணுங்க. இப்போ சிகப்பரிசி 2 கப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற விடணும். இப்போ தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊறட்டும். 4 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு வெள்ளை டவலில் போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஆற விடணும். நல்லா பரத்தி விடணும். பரத்தி நல்லா 3 நிமிஷத்துக்கு ஆறட்டும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இப்போது இந்த அரிசியை ஊற விட்ட தண்ணி இருக்குது பாருங்கள், ஊற விட்டு வடிகட்டின இல்லையா, இந்த தண்ணியை கீழெல்லாம் ஊற்றிடாதீங்க, செடிங்களுக்கு ஊற்றுங்க. ரொம்ப சத்தானது இது. இப்போ 3 நிமிஷம் ஆகிடுது. இப்போ இதை அந்த அரிசியெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிடுறேன். இந்த மாவை ஜெலிக்கணும். நல்லா ஜெலிச்சுட்டு அந்த குருணை வர்றத மறுபடியும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் பொடி பண்ணுங்கள். இப்படி பொடி பண்ணி அரைச்சிட்டேன். கடைசியில் அதுதான் மிச்சம். பாருங்க, நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இந்த அரிசி மாவில் கொஞ்சம் வறுக்கணும். இந்த அரிசி மாவை நல்லா வறுக்கணும். அடுப்பை மீடியம்லேயே வச்சு வருங்க. இது எப்படி வறுப்பண்ணனா, அது எடுத்து இப்படி கோலம் போட்டால் தங்கு தடை இல்லாமல் அப்படி அந்த லைன் வரணும். ஈரமாவில் இப்படி போட முடியாது, அது விட்டு விட்டு வரும். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டேன். வறுத்த மாவில் உப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை தான் நான் போட்டு கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணியை தெளித்து அதை பிசையணும். இந்த தண்ணி அந்த மாவு எல்லா இடத்துலையும் கோட்டாகணும். அந்த அளவுக்கு தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா உதிர்த்து விட்டுடுங்க. இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா அது பிடிப்படணும். அப்புறம் இப்படி நசுக்குன்னா உடையணும். இப்போ என்ன பண்ணால், இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் வருது. ஒரு வெள்ளை துணியில் இந்த மாவை போட்டு ஆவி கட்டணும். எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். இப்போ இது வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷம் இருந்தாலுமே நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா, அந்த மாவை கொஞ்சம் தள்ளி அதுக்கு உள்ளுக்கு ஒரு மாவை அதை பாருங்க இப்படி தள்ளிவிடுங்க. தள்ளிட்டு அது கீழே இருக்கிற மாவை எடுத்து இப்படி உருட்டி பார்த்தா அந்த உருளணும். பாருங்க, அந்த உருட்டுற மாதிரி இதோ வருது பாருங்கள். இன்னொரு தடவை எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த உருண்டு வரணும். இப்போ இந்த மாவு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் நான் கொட்டிக்கிறேன். இந்த புட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நவராத்திரி மட்டும் இல்லை, சாதாரண நேரத்தில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். டிஃபனாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஏலக்காய், அப்புறம் சர்க்கரை, நம்ம இனிப்புக்கு தேவையான நான் சர்க்கரை சேர்க்குறேன். எனக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க.
அது அவங்கவுங்க இஷ்டம்தான். நான் வெள்ளை சர்க்கரையை தான் நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேங்காய் பூ, துருவின தேங்காவையும் இதில் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடுறேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் வாசனையோட செம்மையாக இருக்கும் இந்த புட்டு. நவராத்திரிக்கான ரெட் ரைஸ் புட்டு ரெடி ஆகிடுது. காராமணி சுண்டலும் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.